நான் ஆருத்ரா ஃபுட் மிஷின்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பேட்ச் ஃப்ரையர் பற்றி பார்க்க போகிறோம். பேட்ச் ஃப்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் வந்துட்டு டீசல் பர்னர், கேஸ் பர்னர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பெல்லட்ஸ் பர்னர் யூஸ் பண்ணி இந்த பேட்ச் ஃப்ரையர் வந்துட்டு ரன் பண்ணுறோம். பெல்லட்ஸ்னால் வந்து என்னென்ன ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெல்லட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, மரத்தூள், அப்புறம் மரம் அறுக்கும்போது வர பவுடர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பெல்லட்ஸ். இந்த பெல்லட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் வந்து ரன் ஆகுது. இந்த பர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுட்டு இந்த இதுக்குன்னு வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் நம்ம கொடுத்துருவோம். இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் வந்து டெம்பரேச்சர் சென்சார் வந்து கொண்டு போய் நம்ம இந்த பேட்ச் ஃபயரில் வந்து நம்ம போட்டிருப்போம். இதில் தான் இந்த சைடில் இருக்குது இந்த சென்சார். இந்த சென்சாரில் நம்ம வந்து இந்த ஆயிலில் போட்டிருக்கும் போது இந்த ஆயில் என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில் நம்ம காமிச்சிட்டே இருக்கும். நம்ம என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிக்கிறோம் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில். அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெல்லட் பர்னர் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட கம்மியாக போச்சுன்னா இந்த பெல்லட் பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆன் ஆகிடும். இப்படி தான் வந்துட்டு இந்த பர்னர் வந்துட்டு ரன் ஆகுது. நம்ம இப்போ பேட்ச் ஃப்ரையர் பற்றி பார்க்கலாம். பேட்ச் ஃப்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கிரேடு ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எஸ்எஸ்ல வந்து பண்ணியிருக்கோம். கீழே இருக்க இந்த பாட்டம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே உள்ள பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பிரிக்ஸ் வந்து லே பண்ணியிருக்கோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஹீட்டுமே வந்து நமக்கு தெரியாது. ஈஸியாக வந்து நம்ம வந்து மாஸ்டர்ஸ்லாம் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல இருந்து இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் பைப் கொடுத்துருவோம். இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா 5 feet கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். இதுல வெறும் புகை ரொம்ப குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்லட்ஸோட காஸ்ட் வந்து நம்ம ஒரு 10 rupeesல இருந்து 15 rupees வரைக்கும் நம்ம கம்மியா வாங்கும்போது, அதே நம்ம டன் கணக்குல வாங்குறதா இருந்தா ஒரு 8 rupees 7 rupees கூட நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பெல்லட்ஸோட அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம இந்த பேட்ச் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா பெல்லட்ஸ் பர்னர் மட்டும் இல்லாம டீசல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்னரை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த பர்னருக்கு பதிலாக டீசல் பர்னரோ இல்ல கேஸ் பர்னரோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸா தான் இந்த மிஷின் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது மல்டி பர்பஸா இருக்கிறதுனால இதோட காஸ்ட் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். நீங்க வந்து இல்ல எனக்கு வந்துட்டு கேஸோ இல்ல டீசலோ யூஸ் பண்ண போறது இல்லைன்னா பெல்லட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த பர்னர் நமக்கு தேவைப்படாது. நம்ம கீழே வந்து இந்த பெல்லட் பர்னரோட சிஸ்டம் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப இந்த மிஷினோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இந்த பேட்ச் ஃப்ரையர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஒரு 75 liters வந்துட்டு ஆயில் வந்துட்டு இதுல ஊத்திக்கலாம். அது போக இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 36 inches 3 feet வரும். இதுல வந்து இந்த மெஷ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம வந்து முறுக்கு மிஷின்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ்ல வந்து முறுக்கு நம்ம வந்து சுத்திட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல நம்ம வந்து வச்சுட்டு ஒரே அட் அ டைம்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 10 பிளேட்டோ இல்ல 20 பிளேட்டோ எவ்வளோ பிளேட் நம்ம முறுக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பிளேட் நமக்கு தேவையோ அவ்வளோ பிளேட் இங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நம்ம இந்த பேட்சுக்கு வந்து பத்துமோ அந்த வந்து நம்ம இதுல வந்து நம்ம தட்டிக்கலாம். நம்ம இதுல நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல டெம்பரேச்சர் செட் பண்ண டெம்பரேச்சருக்காக இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நமக்கு ஃப்ரை ஆன உடனே இதை நம்ம ஈஸியா வந்துட்டு தூக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல இருக்கிற ஆயில்ஸ் வந்துட்டு ஆயில்லாம் வந்து நமக்கு ஈஸியா வெளியே கொண்டு போனா இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாப்பர் வந்து ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டாப்பர் நம்ம வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இங்க ஜஸ்ட் நம்ம வந்து தட்டும் போது இதுல இருக்கிற ஆயில்லாம் எக்ஸஸா இருக்கிற ஆயில்லாம் வந்துட்டு கீழே போயிடும். இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு பேக் சைட்ல இருக்கிற கலெக்டிங் ட்ரேக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் நம்ம எந்த இதுல இருந்துச்சோ அதே நம்ம நார்மலா கொண்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பேக் சைட்ல வந்து நம்ம ஒரு கலெக்டிங் ட்ரே வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே பேக்ல போய் கலெக்ட் ஆயிடும். அதை வந்து நம்ம ஆயில் ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பேட்ச் ஃபயரோட ஒர்க்கிங் வந்து இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பர்னருக்கு பதிலா நீங்க வெறும் எனக்கு பெல்லட் பர்னர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டா ஒன்றும் பிரைஸ் கம்மியா வர மாதிரி நம்ம செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இது 36 inches கடாய். இதுல வந்து பாத்தீங்கன்னா 70 liters ஆயில் நமக்கு வந்து பிடிக்குது. இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு 28 inches போதும், இல்ல 24 inches போதும், அதாவது 2 அடி இருந்தா போதும், 2 அடி இருந்தா போதும், அந்த மாதிரி நீங்க சைஸஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆயிலோட கெப்பாசிட்டியும் கம்மியாகும். ஒரு 30 liter
40 லிட்டர் 50 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிலோட கெப்பாசிட்டியும் கம்மியாகும், ப்ரைஸும் கம்மியாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு ஃபுல்லி எஸ்எஸ்ல வேணும்னு கேட்டீங்கனாலுமே வந்துட்டு கீழே இருக்கிற பாட்டம் ஏரியா இந்த டாப் ஏரியா எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுல்லி எஸ்எஸ்ல பண்ணலாம். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுக்காக டாப் ஏரியா மட்டும் நம்ம எஸ்எஸ்லயும் பாட்டம் ஏரியா வந்துட்டு எம்எஸ்ல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கம்பல்சரி வந்து கீழே இருக்கிற பாட்டம் ஏரியால வந்து ஃபயர் பிரிக் வந்து வச்சு இன்சுலேட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு சுத்தமா கூட ஹீட் நமக்கு இங்க தெரியாது, ஜஸ்ட் இந்த ஆயிலோட ஹீட் மட்டும் தான் நமக்கு தெரியும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா வந்து நம்மளோட ஃப்ரெஷ் ஏர் அது மாதிரிலாம் நம்ம ப்ராப்பரா ஏதாவது ரெடி பண்ணியிருந்தோம்னா அதோட ஹீட் கூட நமக்கு தெரியாது. இந்த பைப் எக்ஸாஸ்ட் பைப் வந்து நம்ம வெளில போயிடறதுனால நமக்கு உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஒரு புகை வரதோ இல்ல எதுவுமே இருக்காது. நம்ம பெல்லட்ஸ் யூஸ் பண்றதுனால வந்து அதுல மாய்ச்சரே இருக்காது, அது சுத்தமா மாய்ச்சரே இல்லாத அது பெல்லட்ஸ்ங்கிறதுனால நம்ம வெளியிலயும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் தான் இருக்கும், பிளாக் கலர்ல ஸ்மோக் வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம பெல்லட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜஸ்ல இருந்து நம்ம ரெடி பண்றதுனால அதுவும் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். நான் சொல்ல போனா இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேட்ச் ஃப்ரையர்னு சொல்லலாம். இது யூசேஜுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இந்த பேட்ச் ஃப்ரையர் பத்தி நான் ஃபுல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரையர்ஸ் தேவைப்பட்டா எங்களுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸஸ், உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும், ஃபுல்லி எஸ்எஸ்ல வேணுமா இல்லை வந்து இந்த மாதிரி ஃபுட் கிரேட் அதாவது ஃபுட் கான்டாக்ட் ஏரியா மட்டும் எஸ்எஸ்ல வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணித்தரோம் நாங்கள். நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக வந்துட்டு இந்த பேட்ச் ஃப்ரையருக்கு வந்து இந்த பெல்லட் பர்னர் கொடுத்துருக்கோம். இந்த பெல்லட் பர்னர் மட்டும் தான் நான் வச்சு யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த பர்னர் செட்டப் இல்லாமல் பாட்டம்லேயே வந்து இதோட மெக்கானிசம்லாம் வந்துடும். இப்போ வரும்போது இந்த மிஷினோட காஸ்ட் ஒன்றும் கம்மியாகும். அதனால நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸா நாங்க பண்ணி கொடுப்போம். இந்த பேட்ச் ஃப்ரையர் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இதுல இருக்கிற அந்த மேல வர கடாய், மேல வர அந்த மெஷ் யூனிட், பாட்டம்ல இருக்க ஏரியா பிளஸ் அந்த ஃபயர் பிரிக் வந்து இன்ஸ்டலேட் பண்றது, இது எல்லாமே முழுக்க நாங்க தான் தயாரிக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா வந்து எங்களால பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கஸ்டமைஸ்டா சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு குழி கம்மியா வேணும், தவி மாதிரி டைப் வேணும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா கேட்கறவங்களுக்கும் கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்க முடியும். அதனால நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நான் இந்த பெல்லட் பர்னர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் இப்போ நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ராக்கெட் பர்னர்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ராக்கெட் பர்னரோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த பெல்லட் பர்னர். இந்த பெல்லட் பர்னர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் ஸ்டவ்ல இருக்க மாதிரியே வந்துட்டு இந்த ப்ளோயர் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். பட் நீங்க அந்த ராக்கெட் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. நீங்க ஒவ்வொரு டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த விறகு வந்துட்டு நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுல வர ஃபயர்லாம் வந்து நமக்கு வெளில தெரியும், ரொம்ப வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும். இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆகிட்டே இருக்கும். ஹீட்டும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நிக்கிறவங்க யாருக்குமே வந்துட்டு அந்த ஹீட் வந்து வெளியில வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. அதனால வந்து உங்களோட பவர் கன்சப்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். இதனால வந்து நம்ம உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங், நீங்க வந்து உங்களோட ப்ராடக்டோட ரேட்டையும் நீங்க குறைக்க முடியும். அதுக்காக தான் இந்த பெல்லட் பர்னர் வந்து யூஸ் ஆகுது. கண்டிப்பா வந்து எங்ககிட்ட உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இதுல டவுட் இருக்கிறத வந்துட்டு எங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நன்றி.